ಶ್ರೀರಂಗವೀರ ರಘುಪುಂಗವ ವೇದಮೌಳಿ ಗುರ್ವೀಡತೀಂದ್ರ ಕರುಣಾ ಪರಿಣಾಮ ಬೋಧಂ ಶೇಷಾಚಲೆ ಸುಚಿರಬೋರಿತ ಛಾತ್ರಬೃಂದಂ ಶೇಷಾದ್ರಿನಾಥ ಗುರುವರ್ಯಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿಪರ್ಯಂತಾ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೇಹಿಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். யதீந்திரமய தீபிகாவில் சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்ற பங்கியை பார்க்கணும். பிரத்யக்ஷத்தில் என்னென்ன அந்தர்பாவமாகும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டு வரார் இந்த கர்த்தா. ஸ்மிருதி பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சோயம் தேவரத்தா அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரதிபிக்ஞையும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும் அப்படின்னு சொல்கிறார். அபாவம் என்பது பாவாந்தர ரூபமாக இருக்கின்றபடியினால அபாவமானது அபாவம் என்று தனி பதார்த்தம் கிடையாது. இல்லாமை என்பது ஒரு தனி பதார்த்தம் கிடையாது. இருக்கின்ற பதார்த்தமாகவே அதை சொல்லலாம். அப்படின்றதுனால அந்த அபாவமும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு ஊஹா பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும். சம்சயா அப்படின்றதும் பிருத்தக் கிடையாது, பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும். பிரதிபா அப்படின்றதும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும். இதன் பிறகு சர்வம் விஜானம் யதார்த்தமிதி வேதாந்த விதாம் மதம் இத்யுக்தத்வாத். ஸ்ருதப்பிரகாஷிகையில் ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த விஷயம் ரொம்ப விசாரம் பண்ணுறார் பாஷ்யக்காரர். ஸ்ருதப்பிரகாஷிகையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இது. சர்வம் ஞானம் யதார்த்தம் இது வேதவிதாம் மதம் அப்படின்னு இருக்கு. யதார்த்த கியாதி, கியாதிஹி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். யதார்த்த கியாதிஹி அப்படின்னால் உண்மையான அறிவு என்று பொருள். சர்வம் ஞானம் யதார்த்தம் தோன்றக்கூடியதான எல்லா அறிவுமே உண்மைதான். பொய் அறிவு அப்படின்றது எதுவுமே கிடையாது. எங்க அப்படின்னால் சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு விவகாரம் பண்ணுறோம். சுக்தியானது நமக்கு ரஜதமாக தோன்றது. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது விவகார கிரியதே. அங்கே இயம் சுக்திஹி அப்படின்னு சொல்கிறோம், இதம் ரஜதம் அப்படின்னு சொல்கிறோம். சுக்தி ஞானம்தான் உண்மை, ரஜத ஞானம் என்பது பொய் அப்படின்னு சில பேர் சொல்கிறார். சில பேர் ரஜத ஞானம் உண்மை, சுக்தி ஞானம் பொய் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் ரெண்டுமே பொய் அப்படின்னு சொல்கிறார். சில பேர் ரெண்டுத்தையும் பொய்ன்னு சொல்லலாம், உண்மைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் பிரம்மஸ்தனத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துகிறார். எங்கே நன்னா புரிஞ்சுக்கணும், சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானம், அது பிரம்மஜானம். பிரம்மஸ்தலத்தில் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கியாதி என்னென்ன கியாதி லோகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால்
ஆத்மக்யாதிர் அசத்க்யாதிஹி ஆக்யாதி க்யாதிரன்யதா ததா அனிர்வச்சனீய க்யாதிஹி இத்யேதத் க்யாதி பஞ்சகம் அப்படின்னு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன். ஆத்மக்யாதிஹி அசத்க்யாதிஹி அக்யாதிஹி அந்யதாக்யாதிஹி அனிர்வச்சனீய க்யாதிஹி அப்படின்னு சொல்லிட்டு இத்யேதத் க்யாதி பஞ்சகம். அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக ஒத்துக்கிறா. யோகாச்சாரல், மாத்தியமிக்கால், மீமாம்சகர்கள், நையாயிகர்கள், அத்வைதிகள், இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கியாத்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்மக்யாதி அப்படின்றது யோகாச்சாரன். அதே மாதிரி அக்யாதிஹி அசத்க்யாதிஹி அப்படின்றது மாத்தியமிகன். அக்யாதிஹி அப்படின்னு மீமாம்சகர்கள். ஆத்மக்யாத்திலையும் ஒரு மீமாம்சகர் இருக்கார். அக்யாதிஹி அப்படின்னு மீமாம்சகர்கள். அந்யதாக்யாதிஹி அப்படின்னு நையாயிகர்கள். அனிர்வச்சனீய க்யாதிஹி அப்படின்னு அத்வைதிகள். இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான கியாத்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் இந்த கியாத்தி எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு ஷஷ்டீச்ச இயம் யதார்த்த கியாதிஹி அப்படின்னு யதார்த்த கியாத்தியை ஒத்துக்கிறோம் விசிஷ்டாத்வைதிகள். சர்வம் ஞானம் யதார்த்தம். இதில் சுக்தியும் உண்மை, ரஜதமும் உண்மை. தோன்றக்கூடியதான சுக்தியும் உண்மை, ரஜதமும் உண்மை. எப்படின்னா ஆத்மக்யாதி அசத்க்யாதிஹி அக்யாதிஹி அந்யதாக்யாதிஹி அனிர்வச்சனீய க்யாதிஹி. இந்த கியாதி எல்லாத்தையும் நிரசனம் பண்ணிட்டு சத்கியாதி பக்ஷ ஸ்வீகாராத், சத்கியாதி அப்படின்னு ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ரொம்ப பெரிய விஷயம். பாஷ்யக்காரர் கஷ்டப்பட்டு ஸ்தாபிக்கிறார். பாஷ்யக்காரர்னு இல்லை, நாதமுனிகளால் நிரூபிக்கப்பட்டதான ஒரு விஷயம். நாதைர் உக்தா யதார்த்தா அப்படின்னு நாதமுனிகளால் நிரூபிக்கப்பட்டதான இந்த விஷயம். சத்கியாதிஹி அப்படின்னா என்ன அப்படின்னால், சத்கியாதிஹி நாம ஞான விஷயஸ்ய சத்தியத்துவம். எதெல்லாம் ஞானத்துக்கு விஷயமாக ஆகிறதோ அதெல்லாம் உண்மை. இப்போ என்னுடைய ஞானத்துக்கு பிரமாவும் விஷயமாறுது, பிரமமும் விஷயமாறுது இல்லையா? நான் காணல் நீரை பார்த்து ஜலம் இருப்பதாக முடிவு செய்கிறேன். அப்படி முடிவு பண்ணால் அது பிரமமா பிரமயா அப்படின்னு கேட்டால் பிரமா அப்படின்னு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், உபனிஷத் சம்பிரதாயம், வேதாந்தம் அதுதான் சொல்கிறது. இப்போ பிரமம் அப்படின்றது என்னது? ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்கா. ஒருவர் கெட்டவர் அப்படின்னு காண்பித்தார் தான் மற்ற 29 பேரும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா 29 பேரும் நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தரை கெட்டவர்னு நிரூபித்தாதான் மிச்சம் 29 பேர் நல்லவராக இருக்க முடியும்.
எல்லாருமே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ எப்படி நல்லவர்ன்ற விவகாரமே பண்ண முடியும்? புரிஞ்சுக்கணும். கிளாஸில் எல்லாருமே நல்லவா சுவாமி, அப்போ நல்லவர்ன்ற விவகாரமே வராது சுவாமி. இவன் கெட்டவன், இவனை காட்டிலும் இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு நான் காட்டணும். இப்போ ஒருத்தனை கெட்டவன்னு நிரூபணம் பண்ணால்தான் மற்ற அனைவரும் நல்லவர்களாக இருக்க முடியும். இப்படி தானே நியதி இப்படி தானே இருக்கு. அப்போ சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டால் யதார்த்தமே சம்பவிக்காது சுவாமி. சத்யாதிஹி நாம ஞான விஷயஸ்ய சத்தியத்துவம். சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்னு கணக்க சொல்லிட்டீங்கன்னா அப்போது சத்தியத்துவமே சித்திக்காது. இதுக்கு பிரமத்துவம் பொருந்தும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சத்தியத்துவமானது சம்பவிக்கும். இதுக்கு இது பிரமம், இந்த ஞானம் பிரமம். அப்போ பிரமம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் பிரமா என்பது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். இப்போ பூர்வபக்ஷி சும்மா விடுவாரா? அடுத்தது அவர் ஒரு கேள்வி கேட்குறார். தர்ஹி பிரமத்துவம் கதமிதி சேத். சுவாமி, பிரமம்னா என்ன அதை சொல்லணும் இல்லையோ? தர்ஹி பிரமத்துவம் கதமிதி சேத். இல்லை சுவாமி, லோகத்தில் பிரமம்ன்றதே கிடையாது, அப்போ பிரமான்றதும் கிடையாது சுவாமின்ட்டு அவர் க்ளீன் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். பிரமஹா இத்யுக்தௌ விஷய வியவஹார பாதாத்து பிரமஹா. விஷயத்தை விவகாரம் பண்ண முடியாத காரணத்தினால அதற்கு பிரமம் அப்படின்னு பேர். விஷய வியவஹார பாதாத்து பிரமஹா இத்யுச்சதே. இப்போ சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு பிரயோகம் பண்ணுறேன். இப்போது அந்த இதம் ரஜதம்னு சொன்னணும் இல்லையோ, அந்த ரஜதத்தை கொண்டு வந்து ஆச்சாரி கடையில் கொடுத்து நான் ஆபரணம் பண்ணி போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. அதுதான் விஷய விவகாரம். ஞானத்துக்கு எது விஷயமாக இருக்கின்றதோ அதை விவகாரம் பண்ணுறது, அதை விவகாரம் பண்ணுறது. ஞானத்திற்கு எது விஷயமாக இருக்கின்றதோ அதை விவகாரம் வியாபாரத்தில் கொண்டு வருது. இப்போ நான் சுக்தியை கொண்டு வந்து எனக்கு தேவையான உபயோகங்களை படுத்திக்கலாம். சில பேர் இந்த தோரணங்கள்லாம் கட்டி விடுறாள் வீட்டில், நான் பார்த்துருக்கேன். சொந்தக்கார ஆற்றுலாம் பார்த்துருக்கேன். நம்ம ஆற்றுல இல்லை, சொந்தக்கார ஆற்றுலாம் பார்த்துருக்கேன். அப்போது அதுக்கு சத்தியத்துவம் பொருந்துறது. ஏன்னா அதுக்கு விஷயத்துக்கு விவகாரம் இருக்குது. அதே ரஜதத்தை, அங்கு தெரியக்கூடியதான ரஜதத்தை கொண்டு வந்து நான் ஆபணங்களில் கொடுத்து நகை பண்ணி போட்டுக்க முடியாது. அதுதான் பிரமம். விஷய விவகார பாதாத்து பிரமஹா. எப்படி சுவாமி, அதை கொஞ்சம் நிரூபணம் பண்ணுங்களேன். தது உபபாதையாமஹா, அதை உபபாதனம் பண்ணுறோம், கவலையே படாதுன்றார். பஞ்சீகரண பிரக்ரியையா பிருத்திவியாதிஷு சர்வத்திர சர்வபூதானாம் வித்தியமானத்வாத். அன்றைக்கே கூட ஆரம்பித்தார். பஞ்சீகரண பிரக்ரியா அப்படின்னு ஒன்று ஒத்துன்னு இருக்கும். திருவித்கரணம், பஞ்சீகரணம், சில புராணங்களில் சப்தீகரணம் கூட சொல்லப்பட்டிருக்கு. சுதப்பிரகாஷிகையில் எடுத்திருக்கார். வேதாதிகரணத்தில் அஸ்தி தூ
அப்படின்ற சூத்திரத்துக்கு கீழே வியாக்கியானம் பண்ணும்பொழுது சப்தீகரணம்லாம் சொல்லியிருக்கார். இப்போது பஞ்சீகரண பிரக்ரியா அப்படின்னால் ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இப்படி 5 பூதங்கள். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு ஒரு கிரமம் சொல்லுவா. அந்த கிரமத்தை நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா உபனிஷத்தில் ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா, அத்ய பிருத்திவி, பிருத்திவியாம் ஓஷதய, ஓஷதீபியோன்னம், இப்படி தான் கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி. அன்றைக்கே சொன்னேன், ஆகாசத்தில், வாயுவில், தேஜஸில், அப்பில், அப்புனா ஜலம், அப்பில், பிருத்திவியில், இப்படி 5 பூதங்கள்லேயும் அந்தந்த பூதங்கள் 50% இருக்கும். ஆகாசத்தில் ஆகாசம் 50% இருக்கும், வாயு 50%, தேஜஸ் 50%, அப்பில் 50%, பிருத்திவியில் 50%. பாக்கி இருக்கக்கூடியதான 50%ஐ 4ஆக பிரித்து கொள்ளுங்கள். 4ஆக பிரிச்சுண்டா ஆகாசத்தை தவிர்த்துட்டு பாக்கி இருக்கக்கூடியதான 4 பூதங்கள் வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 4ம் ஆகாசத்தில் 12% இருக்கும். அதே மாதிரி வாயுவில் ஆகாசம், தேஜஸ், அப்பு, பிருத்திவி, தேஜஸில் ஆகாசம், வாயு, அப்பு, பிருத்திவி, அப்பில் ஆகாசம், வாயு, தேஜஸ், பிருத்திவி, பிருத்திவியில் ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, இப்படி இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா பூதங்களும் இருக்கும். பஞ்சீகரண பிரக்ரியையா, இதுதான் பஞ்சீகரண பிரக்ரியா. இந்த பஞ்சீகரண பிரக்ரியையின் மூலமாக பிருத்திவியாதிஷு, பிருத்திவி முதலான பூதங்களில், சர்வத்திர, எல்லாவற்றிலும், சர்வபூதானாம், எல்லா பூதங்களும் வித்தியமானத்வாத், இருக்கின்றபடியினால இந்த பஞ்சீகரண பிரக்ரியை மூலமாக பாருங்க, எல்லா வஸ்துக்கள், அதாவது எல்லா பூதங்கள்லேயும் எல்லா பூதங்களுமே இருக்குது. அப்போ ஆகாசத்தில் மற்ற பூதங்களும் இருக்கின்றன. அதையேவ சுக்திகாதௌ ரஜதாம்சஸ்ய வித்தியமானத்வாத் தஜ்ஞானஸ்யாபி சத்தியத்துவம். சுக்தி அப்படின்றது என்ன பதார்த்தம்? அது ஒரு பார்த்திவ பதார்த்தம். பார்த்திவ பதார்த்தம்னா பிருத்திவி பதார்த்தம். அது பிருத்திவியில் தான் சுக்தி இருக்குது. அது ஒரு பிருத்திவி பதார்த்தம். இப்போ சுக்தி நமக்கு ரஜதமாக தெரிகிறது. ரஜதமாக எப்படி தெரிகிறது? கையில் எடுத்து பார்த்தாலும் தெரியல. தூரேந்து பார்க்கும்போது, ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஒளி படுகின்றபடியினால நமக்கு ரஜதமாக பளபளக்கிறது. ரஜதமாக பளபளக்கிறது. கிட்ட போய் பார்த்தா தெரியல. எப்படி ரஜதமாக பளபளக்கும் அது அப்படின்னால், பளபளக்கிறது என்பது சூரியனில் இருக்கக்கூடியதான ஒரு தன்மை. பளபளக்கிறது என்கின்ற ஒரு திறன் தேஜோ பதார்த்தத்தினுடைய சம்பந்தத்தினால ஏற்படக்கூடியது. சூரியனுடைய கிரணம் என்பது தேஜஸ். தேஜஸ் தான் சூரியனுடைய கிரணம். இப்போ பிருத்திவியில் தேஜஸுடைய சம்பந்தமானது இருக்குது. சூரியனில் என்ன தேஜஸ் இருக்குது அப்படின்னா பாஸ்வர சுக்லத்துவ ரூபம். பாஸ்வர சுக்லத்துவ ரூபம்னா பளபளக்கக்கூடியதான ஒரு தன்மை. அழறா மாதிரி இருக்காது. அது அழுது வடியும் சிலது அப்படி இருக்காது, டல்லாக இருக்கும். ஆனால் அது அப்படி இருக்காது, பளபளக்கும்.
பிரகாசிக்கும். அந்த தன்மை தேஜஸ்வனுடைய தன்மை. அந்த தேஜஸ்வனுடைய தன்மையானது பிருத்திவியில் இருக்குது. 12% இருக்குது, அதுதான் தேஜஸ். ஆகையினால் பிருத்திவியில் இருக்கக்கூடிய பார்த்திவ பதார்த்தத்தில் இருக்கக்கூடியதான தன்மை என்பது 99% தெரிகிறது. எது? சுக்தி. ஏன்னா பிருத்திவி பார்த்திவ பதார்த்தம், அது அதனால் அது 99% இருக்குது. சூரியனுடைய வெளிச்சம் பட்டபடியினால ஒரே 1% தேஜஸ்னுடைய சம்பந்தமும் வெளிப்படுறது. அதே மாதிரி காணல் நீர். காணல் நீர் அப்படின்னா மிராஜ். மத்தியான வெய்ய வேலையில் பார்க்குறோம், நமக்கு ஜலம் இருக்கிறா போல தெரியறது. ஏன் தெரியறது அப்படின்னா அப்பனுடைய சம்பந்தம் 12% இருக்குது. அதையேவ சுக்திகாதௌ ரஜதாம்சஸ்ய வித்தியமானத்வாத். சுக்தியை பார்க்கும்போது ரஜதத்தினுடைய ஒரு அம்சம் அதில் இருக்குது. ரஜதத்தினுடைய அம்சம் இருக்குது. கயிற்றை பார்த்து பாம்புன்னு முடிவு பண்ணுறோம். கயிற்றை பார்த்து பாம்புன்னு முடிவு பண்ணுறோம். கயிற்றில் இருக்கக்கூடியதான ஒரு ஜிக்ஸாக், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடியதான ஒரு தன்மை கயிற்றில் இருக்கிறபடினால நீர்த்துளிகள் படுறதுனால ஒரு பளபளக்கிற தன்மை. நைலான் கயரில் தண்ணி பற்றால் அது பளபளன்னு இருக்கும். பாம்பும் பளபளன்னு இருக்கும் சில சமயத்தில். அப்போ தான் தோல் உரிச்சிருந்தால் ரொம்ப பளபளன்னு இருக்கும். எல்லாத்துலேயும் எல்லா அம்சமும் இருக்குது. தத்ர ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத் தத்ர ந வியவஹாரஹ இது ஞானம் பிரமஹ. அங்கே ரஜதத்தினுடைய அம்சம் சொல்பமாக இருக்கிறபடியினால அதுக்கு அந்த விஷயத்துக்கு விவகாரம் இல்லை. இதம் ரஜதம் அப்படின்னு எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே வரும்பொழுது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நாம் அதை கொடுக்கலை. ஜுவல்லரி ஷாப்பில் கொடுத்து நகை பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலை, சொல்லவும் முடியாது. அதுதான் பிரமம். அப்போது தத்திர ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத்து தத்திர ந வியவஹாரஹ, அந்த விஷயத்துக்கு விவகாரம் என்பது இல்லை. அதனால் தஜ்ஞானம் பிரமஹா. ஆகையினால அந்த ஞானம் என்பது பிரமமாக சொல்லப்படுகின்றது. சுக்தியம்ச பூயஸ்துவாத்து தஜ்ஞான நிவர்த்தி. அஜ்ஞானாத் சுக்தியம்ச பூயஸ்துவாத்து சுக்தியம்ச பூயஸ்துவ ஜானாத்து பிரம நிவர்த்தி. சரி, ஏற்பட்ட பிரமம் எப்போ போகும் அப்படின்னால் சுக்தி தான் 99% இருக்கு. ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வச்சு கிட்ட போனோன்னா அது தெரிஞ்சு போய்டுறது. சுக்தியம்ச பூயஸ்துவாத்து பிரம நிவர்த்தி அப்படின்னு இங்கே வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான யதார்த்த கியாத்தியினுடைய ஒரு பிரீஃப் நோட் கொடுக்குறார். ரொம்ப பெரிய விசாரம். 4வது அவதாரமாக இருக்கக்கூடிய பிரகிருதி அவதாரத்திலே இந்த விஷயங்கள் வருது. அங்கேயும் சில விஷயங்களை சொல்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜிக்ஞாசாதிகரணம் மகா சித்தாந்தத்தை நிரூபிக்கக்கூடிய சமயத்தில் சத்யாத்தியை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கார். சொப்னாதி ஞானம் து சத்தியமேவ. சொப்னாதி ஞானங்கள்லாம் நமக்கு ஏற்படக்கூடியதான
சொப்பனங்கள்லாம் கூட சத்தியம்தான். ஏன்னா பரமாத்மா தான் சிருஷ்டிக்கிறார். நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடியதான விஷயங்கள் தான் நமக்கு சொப்பனத்தில் வரும். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஞானங்கள் நமக்கு சொப்பனமாக வராது. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம சொப்பனம் பார்க்கறது இல்லை. இன்று இரவு இந்த சொப்பனம்தான் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு இல்லை, நம்மளால் முடியாது. நம்மளுடைய புண்ணிய பாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக சொப்பனம் ஏற்படும். பெருமாள் அதை சிருஷ்டிக்கின்றான். எப்படி சிருஷ்டிக்கின்றான்? நம்முடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக சிருஷ்டிக்கின்றான். அதுக்கு விஷய வாக்கியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மிகப்பெரிய விசாரம். ஸ்ரீபாஷ்யத்தில் 3வது அத்தியாயத்தில் 2ஆம் பாதங்களில் வரக்கூடியதான விசாரங்கள். ந தத்ர ரதான ரதயோகான பந்தானோ பவந்தி அத ரதான் ரதயோகான் பதஸ்ருஜத்தே சஹி கர்த்தா அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்குது பிருகதாரண்யக உபனிஷத்தில். அந்த வாக்கியங்களை கொண்டெல்லாம் நிரூபிக்கிறார். அதுவும் சொப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா பரமாத்மா. தத்தத் புருஷானுபாவியதையா தத்தத் காலாவசானாத் ரதாதீன் பரமபுருஷா சிருஜதி இது ஸ்ருத்தியா அவகமியதே. அந்தந்த புருஷனால் அனுபவிக்கப்பட வேண்டிய விஷயமாக அந்தந்த காலத்தில் சில வஸ்துக்களை, ரதம் முதலான வஸ்துக்களை பரமாத்மா தான் சிருஷ்டிக்கின்றான் என்பது தெரிகிறது. ஆகையினால சொப்ன ஞானமும் சத்தியம்தான். பாக்கிய பதார்த்தங்கள், அதாவது ஜாகிரத தசையில் நாம் காணக்கூடியதான பதார்த்தங்களுக்கு சத்தியத்துவம் சொன்னோம். அடுத்து ஒருபடி மேலே போய் சொப்ன பதார்த்தங்களுக்கும் சத்தியத்துவத்தை நிரூபிச்சிடறார். சொப்ன பதார்த்தங்களுக்கும் சத்தியத்துவமானது சொல்லப்படுகின்றது அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். பீதசங்கா இது நாளை கார்த்தால பார்க்கலாம். நாளை கார்த்தால கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்று பண்ணலாம், சதுர்தசியும் நமக்கு கிளாஸ் வச்சுக்கலாம், சீக்கிரமாக முடியணும். அதனால் சதுர்தசியும் வச்சுக்கலாம், அஷ்டமியும் வச்சுக்கலாம். அஷ்டமி சதுர்தசி இந்த 2 நாட்களும் பாடங்கள், இந்த 3 நாள் 4 நாள் வரும். இந்த 4 நாட்களும் பாடங்கள் உண்டு. பரவாயில்ல, பாடம் வச்சுக்கலாம். பௌர்ணமி பிரதம, அமாவாசை பிரதம, இந்த 4 நாள் மட்டும் கிடையாது. மற்ற எல்லா நாளும் உண்டு பாடம். ஒரு நாள் அப்படி இப்படி மாறித்துன்னா சாயங்காலம் வச்சுக்கலாம். சாயங்காலம் முடியாது அப்படின்னால் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். மாதத்தில் 4 நாட்கள் மட்டும்தான் பாடம் கிடையாது, மற்ற எல்லா நாட்களும் பாடம் உண்டு. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.